ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி மஸ்ஜித் இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது நம்ம விஜயலட்சுமி அம்மா வந்து அந்த குழிக்குள்ள விழுந்தாங்கல்ல, அந்த சம்பவத்துல இருந்து நிறைய பேர் மஸ்ஜித் இந்தியாவுக்கு வரலாமா, மஸ்ஜித் இந்தியாவோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு தெரியாம இருந்தாங்க. இப்ப மஸ்ஜித் இந்தியாவோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த வீடியோல மஸ்ஜித் இந்தியா, அதாவது அந்த சம்பவம் நடந்து ரோட க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த ரோட்ல இருந்து அந்த குழி அதோட ஸ்டேட்டஸ் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல காட்ட போறேன். வீடியோக்குள்ள போறவங்க நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரெக்டாக எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, அந்த ஹனிபா பக்கத்தில் அதை தெரியுது பார்த்தீங்களா, ஹனிபா. நம்ம அங்கேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கேருந்து பாருங்கள் மஸ்ஜித் இந்தியாவோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது, மக்கள்லாம் வர்றாங்களா இல்லையா அப்படின்னு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9 மணி. இப்போ மணி 8:30 மணி அப்படிங்கிறதுனால எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிக்கிறதுனால மக்களோட நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக கார்ஸ்லாம் நிற்கிது பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் கார்ஸ்லாம் அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க, இப்போ கார்ஸ்க்குலாம் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ ஹனிபாவோட வாசல்ல நிக்கிறோம். இங்க பாருங்க எவ்வளவு கார்கள் வரப்போக இருக்குது அப்படின்னு. அப்படியே நம்ம கொஞ்சம் நடந்து வந்தோம் அப்படின்னா இங்க மே பேங்க் ஏடிஎம் இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு அந்த சைடுல தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. இது இங்கதான் இந்த எஸ்எம்எஸ் தீன், குப்பத்தா ஜுவல்லர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல தான் அந்த 2வது குழி விழுந்துச்சு. அந்த தெரியுது பாத்தீங்களா, பாம்பே ஜுவல்லர்ஸ். அந்த பாம்பே ஜுவல்லர்ஸ் பக்கத்துல 2வது குழி விழுந்துச்சு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா அந்த குழியெல்லாம் மூடி அந்த அடைச்சு வச்சிருந்தாங்களா, அது எல்லாமே கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. இது இந்த இடத்துல நண்பர் அந்த 2வது குழி விழுந்துச்சு. அதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ரோட்டு கடைகள் நிறைய இருக்கும், அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் அந்த வழியாக தான் வரப்போ இருந்தாங்க எல்லா மக்களும். இப்போ இந்த இடத்துல ஹோல் எல்லாமே க்ளோஸ் பண்ணனால மேபி இந்த இடத்துல வந்து அகைன் அலோவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த கடைகள் எல்லாத்தையுமே, குட்டி குட்டி கடைகள் எல்லாத்தையுமே. அப்படி நம்ம இங்கேருந்து கொஞ்சம் அப்படியே நடந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பெரிய குழி விழுந்துச்சு, ஃபர்ஸ்ட் குழி. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, ரோட்ஸ் பிளாக் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இதெல்லாம் நிற்கிறாங்க பாருங்க, இந்த இடத்துல தாங்க அந்த குழி விழுந்துச்சு. அந்த குழியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ மக்கள் பாருங்க அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக அந்த பிளாக் எல்லாமே எடுத்துட்டாங்க. கரெக்டாக இந்த இடத்துல தான் அந்த அம்மா வந்து அந்த குழிக்குள்ள உள்ளே போனாங்க. இந்த இடத்துல தான் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த பள்ளிவாசல் பேர் தான் மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த விஜயலட்சுமி அம்மா அந்த குழிக்கில் விழுந்தாங்க. அந்த நாளில் இருந்து லாஸ்ட்டாக ஒரு 15 நாள் வரைக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டு யாருமே உள்ளே போக முடியாத அளவுக்கு சைடில் மட்டும் சின்னதாக கேப் மாதிரி விட்டு வச்சுருந்தாங்க போக வர இருக்கிறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டாக விழுந்த அந்த ஹோலையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு காரு மக்கள் எல்லாமே போக வர்ற மாதிரி பழைய மாதிரி ரோடு எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்கங்க. இதுதாங்க மஸ்ஜித் இந்தியா உள்ளே வர்றதுக்கான என்ட்ரி. அப்படியே பார்த்தோம்னா இந்த சைட்லாம் கடைகள்லாம் இருக்குது, எல்லாமே வந்து ஓப்பனில் தாங்க இருக்குது. ஃபுல்லாக மஸ்ஜித் இந்தியா வந்து பழைய நிலைமை நோக்கி திரும்பிடுச்சு. அவ்வளோதான், மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளி நியூ இயருக்குலாம் நல்லா மக்கள் வரப்போ இருந்தாங்க. இப்போ மணி வந்து உங்களுக்கு 9:30 மணி ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு. அதனால் மக்கள் கூட்டமே இல்லாமல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மஸ்ஜித் விழுந்த அந்த 2 குழி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அந்த அம்மா விழுந்த ஒரு பெரிய குழி, அதுக்கப்புறம் அந்த பாம்பே ஜுவல்லர்ஸ் பக்கத்தில் விழுந்த ஒரு சின்ன குழி. 2 குழியுமே வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக அந்த 2-3 மாதம் ஒர்க் பண்ணிக்கிருந்தாங்க. ஒர்க் பண்ணி வேறு எங்கேயாவது குழிகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ஃபுல்லாக அதை வந்து க்ளோஸ் பண்ணுற பணிகளில் ஈடுபட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த 2 குழியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ரோடை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது ரோடு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ப்ரெஸ் மீட்டை போச்சு. அதை வந்து அஃபிஷியலாக அந்த ரோடை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே மக்கள் வரப்போ தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து மக்கள் இன்னும் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மஸ்ஜித் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அந்த குழி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. புரிஞ்ச வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ, பாய்.